படம் ஃப்ளாப் ஆனாலும் ரசிகர்கள் நெஞ்சில இடம் பிடிச்ச நடிகைகள் யாரெல்லாம்னு தெரியுமா? சில நடிகைகள் நடிச்ச படங்கள் தியேட்டர்ல ஓடாம போகலாம். ஆனா ரசிகர்கள் மனசுல அவங்களோட நடிப்பும், அழகும் ரசிகர்கள ஈர்த்திடும். ஹிட் குடுக்காமலே அதிக ரசிகர்கள பெற்ற சில நடிகைகள பத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம். இனியா, "வாகை சூடவா" படத்துல தன்னோட அழுத்தமான நடிப்புக்காக நேஷனல் அவார்ட் வாங்குன இனியா, அதுக்கு பின்னாடி நடிச்ச ரைட்டர், மாசாணி, ஆதார், பொட்டு மாதிரியான படங்கள் பெரிய வரவேற்ப பெறல. இருந்தாலும் அவங்களோட நடிப்பு திறமை மீதான நம்பிக்கையால ரசிகர்கள் இன்னும் எதிர்பார்ப்போட அவங்க படங்கள நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. பிந்து மாதவி. கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்தின் மூலமா ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்ச பிந்து மாதவி, அதுக்கு பின்னாடி நடிச்ச தேசிங்கு ராஜா, பசங்க 2, கழுகு 2, ஜாக்சன் துரை மாதிரியான படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. இருந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா மறுபடியும் ரசிகர்களோட நினைவுல நீடிச்சு நிக்கிறாங்க. ஸ்ரீதிவ்யா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் மூலமா பிரபலமான ஸ்ரீதிவ்யா, அதுக்கு பின்னாடி நடிச்ச வெள்ளக்கார துரை, மருது, காஷ்மோரா, ஜீவா, சங்கிலி புங்கிலி கதவத்தொர மாதிரியான படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் பண்ணல. இருந்தாலும் இவங்களோட சிம்பிள் லுக் அப்புறம் இயல்பான நடிப்புக்கு ரசிகர்கள் கூட்டம் இன்னும் இருக்கு. ஓவியா, 2010வது வருஷம் வெளியான களவாணி படத்தின் மூலமா கோலிவுட்டுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை ஓவியா. அதுக்கு பின்னாடி இவங்க நடிச்ச மதயானை கூட்டம், கலகலப்பு, மெரினா, மூடர் கூடம், யாமிருக்க பயமேன் மாதிரியான படங்கள் சரியான வரவேற்ப பெறல அப்படின்னாலுமே கூட விஜய் டிவில ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானாங்க ஓவியா. பிக் பாஸ் முடிஞ்சு வெளியில வந்ததுக்கு பின்னாடி அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி எதுவுமே வாய்ப்பும் கிடைக்கல. அவங்களுக்கு வந்த வாய்ப்புல அவங்க நடிச்ச படங்களும் சரியா ஓடல. ஆனாலும் ஓவியா ஆர்மி அப்படின்னு ரசிகர்களால மிகப்பெரிய அளவுல கவரப்பட்ட நடிகைகள்ல ஓவியாவும் ஒருத்தங்க.